ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிதா விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, புது வீட்டில் நான் எடுக்கிற ஃபஸ்ட் லாங் வீடியோ இது தான். நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் உண்மையிலே இங்கே வந்ததுலேருந்து எனக்கு டைம்ன்றதே இல்லை. அங்கே இருக்கும் போது சும்மா அத்தைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா காலைல எழுந்திரிக்கிறதுலேருந்து ஒரு மாதிரி பரபரப்பாகவே போயிட்டு இருந்துச்சு. சரி, இன்றைக்கி லாங் வீடியோவில் அப்படியே உங்கள் கூடயும் ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி ஈவினிங் விலாக் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஃபஸ்ட்டு ஈவினிங் ஒரு 4:30 போல் மாடிக்கு போயிட்டு போட்ட துணியெல்லாம் எடுத்துட்டு அப்படியே துவைச்ச துணி எடுத்துடுவேன். இன்னும் இங்கே வாஷிங் மிஷின்லாம் கொண்டு வரல, கையாலே தான் துவைச்சிட்ருக்கேன். அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு போட்டுட்டு வாசல்லாம் கழுவி விட்டு வச்சுருப்பேன்னா ஈவினிங்கில் சும்மா சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அப்படியே தலையெல்லாம் சீவிடுவேன். நிறைய பேர் ஹேர் கேர் வீடியோ போடுங்க, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே வந்ததுலேருந்து என்னோடய ஹேரை நானே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. ஆனால் வர வீடியோலலாம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தலையெல்லாம் சீவிட்டு முகம்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் வாசலில் கண்டிப்பாக காலையிலையும் ஈவினிங் உருளி வச்சுருவேன். 2 நாளைக்கு அப்புறம் உருளி மாற்றி வைப்பேன். உருளி வைக்கும் போது அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், விபூதி, அப்புறம் பச்சை கற்பூரம் போட்டு வைப்பேன். வீட்டுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். அப்புறம் பாலை அடுப்பில் போட்டுட்டு வாசலில் விளக்கேற்றி வச்சுருவேன். எப்போதுமே ஈவினிங் ஒரு அரை மணி நேரமாவது விளக்கேற்றி வைப்பேன். அது அப்படியே பழகிடுச்சு. அது விளக்கேற்றி வைக்கலைன்னா அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதனால் ஏற்றி வச்சுட்டு விளக்கெலாம் ஏற்றி ஒரு 8 மணி ஆயிடுச்சு. என் உடன்பிறப்பு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கேட்டாங்க. ஏன்னா போன வீடியோவில் போட்டிருந்தேன்னா மேகி லாலிபாப், அது சூப்பராக வந்துருந்துச்சு. இது இந்த ட்ரெண்டிங் ரெசிபி, இது எனக்கு பண்ணி கொடு, நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டால். இங்கே வந்ததுலேருந்து எனக்கு ஃபுல் ஹெல்ப் என் தங்கச்சி தான். அவள் இல்லைன்னா ஸ்ரீபாப்பாயும் வச்சுட்டு இவ்வளோ வேலையெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. சரி, அவள் கேட்குறா, செஞ்சு ட்ரை பண்ணியும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை செஞ்சோம். இதோட டேஸ்ட் ஓகே, ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த முட்டை, சிக்கன், பூண்டு, நான் 3 வரமிளகாய் எல்லாத்தையும் இட்லி பானையில் நல்லா வேக வச்சோம். ஒரு 15 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி குத்தி வச்சு பார்த்தேன். ஓகே, நல்லா தான் வெந்துருச்சு. எனக்கு வெந்துருச்சா வேகலையான்னு ஒரு டவுட் வேறு இருந்துச்சு. ஆனால் நல்லாவே வெந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு பூண்டு, முட்டை, வரமிளகாய் மட்டும் நல்லா அரைச்சிட்டு சிக்கனை பொடி பொடியாக பிச்சு அவளே கொடுத்துட்டா. இது எப்படி செய்யணும்லாம் எனக்கு தெரியாது. அவளே ஷார்ட்ஸ் பார்த்துட்டு ஒவ்வொன்றா சொன்னால் இதை போடு அதை போடுன்ட்டு. அதுக்கான திங்ஸையும் மேடமே வரப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் செஞ்சு மட்டும்தான் நான் கொடுத்தேன். 2 ஸ்பூன் மட்டும் தயிர், இல்லை பட்டர் இதெல்லாம் போடலாமா, பட் அதெல்லாம் எங்ககிட்ட இல்லை. அதனால் நாங்கள் தயிரே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அது வேறு நான் பெரிய மிக்சியில் போட்டுட்டேன். அந்த அளவுக்கு அது அரையலை. அதனால் ஏதோ போட்டு அரைச்சிட்டு இதில் நிறைய காய்கறி எல்லாமே போடலாம், பட் என்கிட்ட ஒன்றும் கிடையாது, வெங்காயம் மட்டும் தான் இருக்குது அப்படின்னேன். சரி, அதை மட்டுமே போட்டு பண்ணிக்கொடு அப்படின்னா. அப்புறம் வெங்காயம், சிக்கன், இந்த அரைச்சி வச்ச இந்த மயோனைஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது டேஸ்ட் பண்ணி ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே எடுத்துகிட்டு ஹாலுக்கு வந்தாச்சு. மாயாண்டி குடும்பத்தினர் படம் தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த படம் எத்தனை தடவை பார்த்தாலும் இந்த படம் மட்டும் சலிக்கவே சலிக்காது. அவ்வளோ பிடிக்கும் அந்த படம். அதில் வர அந்த ஒரு சாங்கு கேட்கும் போதே நான்லாம் அழுதுருவேன், அந்தளவுக்கு பிடிக்கும். அப்படியே ஒரு 4 இதுதான் வந்துச்சு நாங்கள் செஞ்சுருந்த அளவுக்கு. சரி, ஃபஸ்ட் டைம் செய்கிறப்ப கொஞ்சமாகவே செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம், அதிகமாக செஞ்சு வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட பட்டர் இதெல்லாம் எதுவுமே இல்லை, நெய் தான் இருந்துச்சு. என் தங்கச்சி எண்ணெயே ஊற்றி செய்ய அப்படின்னா அதெல்லாம் நல்லா இருக்காது, கொஞ்சோண்டு நெய் ஊற்றி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு செஞ்சேன். ஓகே, டேஸ்ட் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் குறையெல்லாம் கிடையாது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸ்ரீபாப்பாவும் நல்லாவே சாப்பிட்டா.
நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து இந்த ப்ரெட்லாம் சாப்பிட்டனால கொஞ்சம் வயிறு ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதனால் தக்காளி சட்னி மட்டும் அரைச்சிட்டு நான் அரைச்ச மாவில் வந்து இட்லி ஊற்றினேன். அது நல்லா புசு புசுன்னு அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் செஞ்சதில் வந்து இவ்வளோ அழகாக வந்திருக்கு இட்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வச்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி ஃபுல் கிச்சனை க்ளீன் பண்ணாமல் மட்டும் தூங்கவே மாட்டேன். ஃபுல்லாக எல்லா பாத்திரத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு அப்புறம் பாத்திரம் எல்லாத்தையுமே பொறுக்கி போட்டுட்டு அடுப்பில் வந்து அந்த கம்பிலாம் எடுத்துட்டு ஃபுல்லாக அடுப்பை வந்து சோப் போட்டு தேய்ச்சி கழுவி தொடச்சி வச்சுருவேன். ஏன்னா நம்ம கவுச்சிலாம் செஞ்சோம் அப்படின்னா அடுப்பை அன்னன்னைக்கு க்ளீன் பண்ணுறது நல்லது. அதனால் நான் எப்போதுமே வந்து அடுப்பு மட்டும் நைட்டு க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அது சுத்தமாக இருக்கிறத பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் மறுநாள் காலைல வரப்போ. அப்புறம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் மட்டும் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஏன்னா பாதியை வந்து முன்னாடியே விளக்கி வச்சிட்டோம். அதனால் எல்லா பாத்திரத்தையும் விளக்கி வச்சுட்டு அடுப்பெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு தடவை வந்து இந்த மாதிரி பார்க்குறது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்குலாம் அப்படி இருக்குமா இல்லையா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டா இதை விட தூங்க வேண்டியதுதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.